10th standard maths common quarterly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டேன்னா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part C question number 42. I am J Kumar. இது compulsory question. A mobile phone is put to use when the battery power is 10%. ஸோ நல்லா கவனிச்சிட்டோங்களேன், பேட்ரி வந்து 10% இருக்குது. ஓகே, ஃபுல்லாக காமிக்குது. அது வந்து ஒயின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க, பேட்ரி பவர் வந்து ஒயின்னு எடுத்துக்கிறாங்க. ரைட். ரிமைனிங் ஆஃப்டர் யூஸிங் த மொபைல் ஃபோன் ஃபார் எக்ஸ் ஹவர்ஸ். ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது பேட்டரியுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஓகே, அதுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு -0.25x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எலாப்ஸ்டு இஃப் த பேட்ரி பவர் இஸ் 40%. ஸோ பேட்ரி பவர் வந்து 40%. ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும், 600லேருந்து 40 வர்றதுக்கு ஹவு மெனி டைம்ஸ் எடுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ டு ஃபைண்ட் எக்ஸ் ஹவர்ஸ், ஓகே, வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 40%. அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 40% இஸ் ஈக்குவல் டு -0.25x + 1. அப்போ 40/100 இஸ் ஈக்குவல் டு -0.25x + 1. இது 0.4. இதுவும் கேன்சல் ஆயிரும். -0.25x + 1. இந்த மைனஸ் இங்கிட்ட கொண்டு வாங்க. ஓகே, 1. இந்த 0.4 இங்கிட்ட கொண்டு போங்க. ஓகே, இது ரெண்டும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா ₹1லேருந்து 40 பைசா போச்சுன்னா 60 பைசா. ஓகேவா? 0.25x. ஓகே, தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 0.6/0.25. அப்போ ஸோ இந்த 0.6 வந்து எப்படி போடலாம், 6/10 போடலாம். இந்த 0.25 என்ன போடலாம், 25/100ன்னு போடலாம். ஓகே, அப்போ 6/10 இன்ட்டு 100/25. ஓகேவா? ஏன்னா டிவிஷனில் இருக்குது. ஸோ 25/100 மேலே போகும்போது, ஸோ மல்டிப்ளிகேஷன் போகும்போது 100 மேலே போயிடும், 25 கீழே வந்துடும். இதுவும் கேன்சல் 4 டைம்ஸ். ஸோ 24/10 which is equal to 2.4. இதுதான் எக்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.4 hours. ஓகே, தேர்ஃபோர் 2.4 hours elapsed. Okay, when the battery is 40%. 40% ஆகும் பொழுது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எவ்வளோ இருக்கும், 2.4 hours வந்து எலாப்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ரெண்டாவது என்ன கொஸ்டின் பாருங்கள், ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் ஸோ தட் த பேட்ரி ஹேஸ் நோ பவர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஏன்னா பேட்ரி வந்து நோ பவர்னு சொல்கிறாப்புல. அதாவது டு ஃபைண்ட் எக்ஸு வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு -0.25x + 1. இது 0. ஓகேவா? இந்த இது இங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அந்த மைனஸை இங்கிட்ட கொண்டு வந்தோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/0.25. அப்போ 1 இந்த 0.25 வந்து 25/100ன்னு போடலாம். ஸோ இது மேலே போகும்போது 100/25 which is equal to 4 hours. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 hours. தேர்ஃபோர் 4 hours வந்து டைம் டேக்கன் ஃபார் த பேட்ரி has no power. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியான சம் தான். கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள் 2-3 தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.